கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். நம்ம இந்த வாட்டி யாரோட கூட்டணி வைக்க போறோம், எப்படி ஜெயிக்க போறோம் இருக்கா மனசுல எல்லாருக்கும்? உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? இல்லாட்டி உங்க அண்ணியா உங்க அம்மாவா நான் எப்படி இருக்க முடியும்? அதனால உங்ககிட்ட சொல்றேன், உறுதியாக இந்த முறை நீங்கள் விரும்பும் கூட்டணி தமிழகம் அமைக்க போகிறோம். உங்களிடையே உங்க கருத்தெல்லாம் மாவட்ட செயலாளர் சொல்லணும். மாவட்ட செயலாளரை அழைப்போம் தலைமைக்கு. உங்கள் கருத்தாக நீங்க நோட் பண்ணி வந்து எங்க கிட்ட சொல்லணும். எங்கள் கழக தொண்டர்களும் தமிழக மக்களும் விரும்பும் கூட்டணியை இந்த முறை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைக்கும். உறுதியாக நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் எந்த கட்சி பெரிய கட்சி நீங்க நினைக்கிறீங்க? அது ஓகே, நம்ம தான் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு மத்திய மாநில அரசில் இருக்கின்ற அனைவருமே தேமுதிகவோட கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டேன். அதனால உறுதியாக நல்ல நேரம் வரும்போது அதற்கான அறிவிப்பு உங்களுக்கு வரும். நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவு, மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவு தான் அந்த கூட்டணி அமையும் என்று சொல்றேன். அதுதான் நான் எல்லா பிரஸ் மீட்ல சொல்றது. எனவே இன்னைக்கு விவசாயிகளுக்காக பாரத பிரதமர் வந்திருக்காரு எங்க கோயம்புத்தூருக்கு. ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது கலப்படம் இல்லாம ஒரு விவசாயத்துக்கு வந்திருக்கார். விவசாயிகளுக்காக ஒரு பிரதமர் வந்திருக்காருன்னா நல்ல விஷயம். உடனே பிஜேபி கூட கூட்டணியான்னு நல்ல விஷயம் நடந்தா பாராட்டுவோம். இவ்வளவு நேரம் குறை சொன்னா தப்பு நடந்தா சுட்டி காட்டுவோம். அதுதான் தேமுதிக. அது மட்டும் கிடையாது, இங்க உங்கள் சார்பா ஒரு வேண்டுதலை மத்திய மாநில அரசுகளுக்கு நான் வைக்கிறேன். பத்திரிகையாளர்கள் இருந்தால் கவர் பண்ணி கவர்மெண்ட் காதுக்கு நீங்க கொண்டு போகணும். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து மதுரை வரைக்கும் ட்ரெயினே கிடையாது. இருந்த மெட்ரோ ட்ரெயினும் கேன்சல்ங்கிறாங்க. நான் ஒரே ஒரு வேண்டுதல் சொல்றேன், இங்க இத்தனை லட்சம் ஜனம், இத்தனை கோடி ஜனம் இருக்கா, வெறும் பஸ்ஸும் காரும் நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. மதுரை டு கோயம்புத்தூர் மத்திய மாநில அரசுகளை சேர்ந்தவர்களே, தேமுதிக சார்பா ஒரு வேண்டுதலை, கோரிக்கையை மக்கள் சார்பா வைக்கிறோம். உடனடியாக நீங்கள் ஒரு ரயில் மதுரை டு கோயம்புத்தூர் வந்தே பாரத் என்ற ரயிலை நிச்சயமாக மக்களுக்காக கொண்டு வர வேண்டும். அது மக்களுக்கு நிச்சயம் பயன் அளிக்கும். இந்த வேடசந்தூர் எவ்வளவு ஒரு பெரிய பிசினஸ் சென்டர். இங்க எவ்வளவு ஜனம் வர்றாங்க போறாங்க. ஏன்னா ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கு அவங்களுக்கு. வந்தே பாரத் என்ற ஸ்கீம் இன்னைக்கு உலகம் முழுக்க, இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்துகிட்டு இருக்கு. அது நம்ம மக்களுக்கும் வரணும்னு சொல்லி உங்க முன்னாடி சொல்றேன். இதை நான் டைரக்டா மத்திய மாநில அரசுகளுக்கு நம்ம தலைமை கழகத்தின் மூலம் நிச்சயமாக கடிதத்தை முதல்வர் ஸ்டாலினுக்கும் பிரதமருக்கும் தலைமை கழகம் அனுப்பும். அந்த ஸ்கீம் வெகு இருங்க, உறுதியா இருங்க. எஸ்ஐஆர்னு உங்க வாக்குகள் எல்லாம் திருடப்படுவதாக ஒரு செய்தி தினந்தோறும் தலைமை கழகல தொடர்ந்து நாங்க அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு தனி நபரும் போய் நம்ம வாக்கு நமக்கு இருக்கா செக் பண்ணுங்க ஒவ்வொருத்தரும். அதே மாதிரி உங்க குடும்ப உறுப்பினர்களும் நம்ம வாக்கு நம்ம உறுதிப்படுத்திட்டா அதை திருடுற உரிமை இந்த ஜென்மத்துல இந்த உலகத்துல எவனுக்குமே கிடையாது. இது ஜனநாயக நாடு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு உரிமை இருக்கு. ஜனநாயக நாட்டில் நம்மளுடைய ஓட்டுக்களை உறுதி செய்ய வேண்டியது நம்மளா கடமை. அதனால எல்லாம் போய் அவங்க ஓட்டு உரிமையை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்.